சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையத்தில் திமுக இளைஞரணியின் 2வது மாநில மாநாடு சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. மாநாட்டின் நிகழ்ச்சி நிரல் குறித்த தகவல்களை விழா மேடையிலிருந்து நேரலையில் வழங்குகிறார் செய்தியாளர் சலீனா. வணக்கம் சலீனா, இந்த மாநாடு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சற்று நேரத்தில் குறிப்பாக தொடங்க இருக்கிறது. இதற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகள் என்பது தற்பொழுது தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் திமுகவின் பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ஆகியோர் நேரடியாக வந்து கொடியை ஏற்றி வைத்த பிறகாக இந்த நிகழ்ச்சி என்பது தொடங்க இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் தொடர்ச்சியான செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக அமரும் வகையில் ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர், அதே போல திமுகவின் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர்கள், பொருளாளர் என 50 பேர் அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேடையில் 2 புறமும் தலைவர்களின் புகைப்படம் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் புகைப்படங்கள், அதாவது அண்ணா, கலைஞர், அதே போல பெரியார் மற்றும் அன்பழகன் ஆகியோரின் திருவுருவ படங்கள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. விழா தொடங்குவதற்கு முன்னதாக பூ தூவி அஞ்சலி செலுத்திய பிறகாக இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. மற்றொரு புறம் பார்த்தோம் என்றால் மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவ படங்கள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவ படத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். அதற்கு பிறகாக இந்த நிகழ்ச்சி என்பது தொடங்கி இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. விழா மேடையை பொறுத்தவரையிலும் 50 பேர் அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக கீழே பார்த்தோம் என்றால் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுகவில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர்கள் அனைவரும் அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து மாவட்டத்திலிருந்து இருந்து வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு தனித்தனியாக அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பார்த்தோம் என்றால் குறிப்பாக உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமல்லாது மாமன்ற உறுப்பினர்களுக்கும் அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முதல் 3 அந்த பெட்டிகளை பொறுத்தவரையிலும் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அமர்வதற்கான இருக்கிறது. இந்த அரங்கம் முழுவதுமாக 1.50 லட்சம் பேர் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கான அமைப்புகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து பாக்ஸ்களிலும் தனித்தனியாக LED என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரங்கம் முழுவதுமாக 140 LEDகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சி தொடங்கிய பிறகாகவே தொண்டர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள். தொண்டர்கள் அனைவரும் அமைதியாகவும் அதே போல ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அறிவுரை வழங்கியிருக்கிறார். அதே போல தொண்டர் அணியை பொறுத்தவரையிலும் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. திமுகவில் குறிப்பாக இளைஞர்களில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அனைத்து தரப்பினர்களும் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இளைஞரணி அந்த சீருடை அணிந்து அனைவரும் வந்திருக்க வேண்டும் என்று இளைஞரணி செயலாளர் அறிவுரை வழங்கியிருந்தார். அதன்படி இளைஞரணியின் சீருடை அணிந்து அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான தனித்தனியாக அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. திமுகவில் இருக்கக்கூடிய 72 அமைப்பு இருக்கக்கூடிய அணியினை சார்ந்தவர்களும் தனித்தனியாக அந்த அணியினை இருக்கக்கூடியவர்கள் அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையிலும் இளைஞர் அணி, மருத்துவர் அணி, மாணவர் அணி, அதே போல மகளிர் அணி என 72 அணியினர் இருக்கிறார்கள். அந்த அணியினருக்கு அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விழா மேடையிலிருந்து 1 கிலோமீட்டர் வரையிலும் பொதுமக்களும் தொண்டர்களும் அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதனையும் தாண்டி தொண்டர்கள் வந்தால் வெளியே நின்று பார்ப்பதற்காகவும் LED திரையரங்கள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் அமர்ந்து பார்ப்பதற்கான நாற்காலிகள் என்பது இன்னும் சற்று நேரத்தில் போட இருக்கிறார்கள். 1 லட்சம் பேர் வெளியே இருந்து பார்ப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கிறாங்க. மேடையின் அதே போல மழை வந்தால் மழைநீர் வடிகாலும் அங்காங்கே செய்யப்பட்டிருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த பாதிப்பும் இன்றி அனைத்து ஏற்பாடுகளும் குறிப்பாக 9 மணிக்கு கொடியேற்றிய நிகழ்ச்சி என்பது தொடங்கி இருக்கிறது. 9:30 மணியிலிருந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்மொழிவும் வழிமொழிவும் அந்த நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு தலைப்பிலும் ஒவ்வொருவர் வந்து பேச இருக்கிறார்கள். முக்கியமாக இந்த நீட் தேர்வு விலக்கு குறித்து ஏற்கனவே திமுக எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அந்த விலக்கு தொடர்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கையெழுத்து இயக்கங்கள் மூலமாக கையெழுத்து என்பது பெறப்பட்டிருந்தது. அந்த கையெழுத்துக்கள் முதலமைச்சரிடம் இன்று ஒப்படைக்க இருக்கிறார்கள். மாலை 6 மணிக்கு பிறகாக அந்த முக்கிய நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. அதே போல
திமுகவில் எதற்கெல்லாம் எந்தெந்த திட்டங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்களோ அந்த திட்டங்கள் தொடர்பாக பேசுவதற்காகவும், அதே போல மொழி சம்பந்தமாகவும், உரிமைகள், மாநில உரிமைகள், கல்வி, அதே போல நிதி உள்ளிட்டவைகள் தொடர்பாக பேசுவதற்காக தனித்தனி தலைப்பில் பேசுவதற்கான தலைவர்கள் இங்கு வர இருக்கிறார்கள். அந்த தலைவர்களுக்கும் அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மாலை 6 மணிக்கு முக்கியமாக திமுகவில் இருக்கக்கூடிய அந்த மாநில மாநாட்டில் முக்கிய தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட இருக்கிறது. அந்த தீர்மானங்கள் என்னென்னலாம் வர இருக்கிறது என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் என்பது அனைவரின் மத்தியிலும் இருந்தாலும் கூட ஒவ்வொரு தலைவர்களும் தற்போது இருக்கக்கூடிய காட்சியில பார்த்திருக்கிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் இங்கு வந்திருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்வரிசையில் இடம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தனியாக இடம் என்பது ஒதுக்கீடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த விழா என்பது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போல திமுகவில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர்கள் அனைவரும் வந்து இங்க வர இருக்கிறார்கள். அந்த நிகழ்வுக்கு பிறகாக கொடியேற்றத்துடன் இந்த நிகழ்வு என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது.